மட்டுமல்ல, அவர் என்ன செய்வார்னா, தன்னுடைய தூதன் தான் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் ஒரு அற்றத்தில் இருந்து மறு அற்றம் வரையிலையும் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவர் என்ன செய்வாராம், சேர்த்து கொள்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ அந்த சேர்த்து கொள்ளுகிற அந்த நேரத்தில் கர்த்தர் தன்னுடைய சபையை சேர்த்து கொள்ளத்தான் இந்த உலகத்திலே அவர் வருகிறார். அப்பொழுது நமக்கு தெரியும், இந்த சூரியனோ சந்திரனோ அது வந்துட்டு இருண்டு விழுந்ததுக்கு பிறகு நாம் பிறகு மனம் திரும்பலாம், ஆண்டரை விசுவசிக்கலாம், அல்லனா ஆண்டருக்கு வேண்டி ஜீவிக்கலாம் என்று சொன்னால் அது ஒரு நொடி பொழுது நேரத்தில் நடக்கிறதுனால நமக்கு அந்த நேரத்திலே மனம் திரும்புவதற்கோ அல்லனா கர்த்தரோடு கூட போகிறதற்கோ நமக்கு முடியாது. அதனால் அதற்காக போகணும் என்று சொன்னால் நாம் அந்த கன்னிகைகளின் படித்தது போல அந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தியோடு கூட அந்த எண்ணெயை கருதினவர். அப்படின்னு கடைசி வரையிலும் பரிசுத்தாவியினால் நிறைந்து ஆராதித்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்திலே போவா கர்த்தர் நமக்கு